அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வெயில் எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்கள். கோதுமை காய வைக்கலான்னு வந்தேன் மாடிக்கு. அப்படியே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பூ முத நாள் கொஞ்சம் கொஞ்சம் பறித்தேன். கொஞ்சம் நிறைய பறிக்க முடியல. விட்டதெல்லாம் அழகாக பூத்து ஒரே ஸ்மெல்லு நல்ல வாசனையாக இருந்துச்சு. மருதாணி ஃபஸ்ட்டு டே முத நாள் நான் அரைச்சேன். பசங்களுக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இடையில மழையாக இருந்துச்சு. ரொம்ப விருப்பப்படுவாங்க மருதாணி போட்டுக்க. பனி நாளோ இல்லை மழை நாளோ இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால போட்டு விடலாம்னா ரொம்ப நல்லது பசங்களுக்கு மருதாணி நம்ம அடிக்கடி வைக்கிறது. 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் தான் மருதாணி விரும்புவாங்கல்ல. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கும் பிடிக்குது. என் பசங்களுக்கும் கோனை விட மருதாணி ரொம்ப பிடிக்கும். இந்த மெகந்தியை விட ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் 2 பேருக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது இந்த வாரத்தில். அதனால் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு தான் பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். இன்னும் விசில் அடங்கலை. அது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது பால் குண்டானில் சுண்டல் வேக போட்டிருந்தேன். சுண்டல் பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல் முளைக்கட்டி வச்சுருந்தேன். எவ்வளோ பெருசாக முளைக்கட்டி இருக்குது பாருங்கள். சுண்டல் நல்லது. அதுவுமே கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு இது எல்லாமே முளைக்கட்டி வச்சு அதை சுண்டல் பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே நமக்கு ரொம்ப 2 மடங்கு இன்னும் சத்து அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது முளைக்கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம துணியில் நல்லா கட்டி வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படியும் வைப்பாங்க. நான் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஓவர் நைட்டு தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 2-3 டேஸ் தான் சூப்பராக முளைக்கட்டி வந்துடும். அழகாக அவிச்சிட்டு இந்த பச்சை மிளகாவும் தேங்காயும் அரைச்சி போடும்போது அவங்களுக்கு அந்த காரமும் அந்த தேங்காய் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கேரட் திருவி வச்சுருக்கேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இது தான் கொடுக்க போகிறேன். நான் தாளிக்கணும் அப்படின்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் தாளிக்கலை. நெக்ஸ்ட்டு காய் வதக்கி விட்டு சாம்பாரும் தாளித்து விட்டுருக்கேன். கேரட் முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை வச்சு சாம்பாரும் தாளித்து விட்டுருக்கேன். சாம்பார் கொதிக்கட்டும். பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியலும் கேரட்டை துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது தாளிக்கலை, அப்படியே வேக வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் போட்டு அப்படியே நான் வேக வச்சுருவேன். நம்ம வாஷ் பண்ணுறோம்ல அந்த கோஸ் கட் பண்ணிவிட்டு அலசுகிற அந்த தண்ணி போடுறோம்ல, அப்போ அந்த தண்ணி தான். நம்மளாம் தண்ணிலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. அதுவே நீர் விடும், அதிலே வெந்துடும். இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருந்தேன். சூப்பராக வந்துருச்சு. அழகாக புசு புசுன்னு இட்லி நல்லா வந்துருந்துச்சு. துணியில் ஒட்டவே இல்லை சுத்தமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. புளி ஊற வச்சுருக்கேன். ஊற்றி அதை இறக்கிட வேண்டியதுதான். இறக்கி பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸும் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் சூப்பராக அடிக்குது இல்லையா, இதுக்கு கோதுமை காய வைக்க போகிறேன். கோதுமை ரொம்ப நாளாக தீர்ந்து ரொம்ப நாள் ஆகுது. அரைக்கவே முடியல, கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப மழையாயிடுச்சா, ஐயோ மழை நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலையாக நமக்கு வெயில் அடிச்சு. சரி இப்போ நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோதுமை கூட எப்போவுமே நான் இந்த தானியங்கள்லாம் போட்டு தான் நான் அரைப்பேன். கொஞ்சம் கூடவே அரைச்சி வச்சுப்பேன். இந்த நல்ல மழை நாள் போகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தாங்கும். என்னென்னா 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை, 1/4 கிலோ பாக்கெட். அது நெக்ஸ்ட்டு வெள்ளை சோளமும் வாங்கியிருக்கேன். வீட்டில் உளுந்து கொஞ்சம் பயிர் இருக்குது, கம்மியாக போட்டுப்பேன். சும்மா ஒரு கப்பு ஒரு டம்ளர் அந்த சைஸ் போட்டுப்பேன். உளுந்தும் கொஞ்சம் பயிரும், மற்றதெல்லாம் 1/2 கிலோ போட்டுப்பேன். இது தனியாக கோதுமை ஒரு 2 பாக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் 1 கிலோ 2 கிலோ. அது கோதுமை மாவு மட்டும் அரைப்பேன். சப்பாத்தி சில டைம் அது போட்டுக்கிறதுக்கு. இது தோசை மெயினாக அதிகமாக தோசை ஊற்றுறதுக்கு. இந்த கோதுமையோட இந்த தானியங்கள்லாம் சேர்த்து கம்பு கேழ்வரகு சேர்த்து அரைச்சி தோசை ஊற்றிப்பேன். சப்பாத்தியும் நல்லா வரும். இருந்தாலும் பசங்களுக்கு இந்த கலராக இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவேன்னா தனியாக இதுக்கும் வச்சுப்பேன். தனியாக 2 கிலோ கோதுமை அரைச்சி வச்சுப்பேன். இதுலேயும் போடுவேன். சப்பாத்தியும் போடலாம், நம்ம பூரி போடலாம்.
அதனால் அதுவும் அரைச்சி வச்சுப்பேன். எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி காய வச்சுருக்கிறேன். இதுக்கெலாம் தனித்தனியாக ஒரு வெள்ளை துணி இருந்தால் விரித்து நல்லா காய போட்டால் நல்லா காயும். அது ரெண்டும் கோதுமை போட்டனால தட்டிலே வச்சுருக்கேன். அதனால் இது ஒரு நாள் காய்ஞ்சா பத்தாது, தட்டில் வைக்கிறதுனால சீக்கிரம் காயாது. 2-3 நாள் நான் வந்து காய வைக்கணும். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நல்ல வெயில் அடித்ததுனால அலசி காய வச்சுட்டேன். 2வது நாள் காய போடுறேன். கம்பு கேழ்வரகுலாம் இந்த ஃபஸ்ட் டே வந்து நான் காய போடுறேன். இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம காய வச்சுட்டு ஒன்றா தான் நம்ம வந்து அரைப்போம். இது ரொம்ப வந்து சத்தானது. நமக்கு கடைங்கள்லேயே வந்து பெரிய பெரிய மாலில் சூப்பர் மார்க்கெட்டில் மல்டிகிரைன்ஸ் ஃப்ளார்னு வந்து விற்கிது. நம்ம வந்து வீட்டிலேயே சுத்தமாக எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் கம்பு தோசை, ஒரு நாள் கேழ்வரகு தோசை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்றி மாற்றி ஒரு நாளும் அடிக்கடி செய்ய நம்ம வந்து சோம்பேறித்தனப்படுவோம். அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே நமக்கு ஒரு கலவையாக கிடச்சிருது. சத்தானதாக நம்ம எடுத்துக்கவும் முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கெட் வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். மற்றதெல்லாம் அடுத்த நாளும் நான் வந்து காய வைக்கணும். சூப்பராக இது காஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா காஞ்ச பிறகு தான் நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான மாவு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஈவினிங் வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை, அதனால் நாங்கள் வந்து கடைக்கு வந்தோம். பாப்பாவுக்குலாம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் எந்த செலவும் பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்கிறதே போட்டுவாங்கன்னு தான் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோடய சாரீ இருக்குது, சின்ன பாப்பாவுக்கும் அதோட பட்டுப்பாவோட எல்லாமே இருக்குது. சின்னதாக ஒரு தோடு, பெரிய பாப்பாவுக்கு ஒரு மாட்டல், அது மட்டும் இல்லாத சின்ன சின்ன பொருள் மட்டும் வாங்க வந்தோம். அது மட்டும் கொஞ்சம் இல்லை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஆடுறாங்க, அதனால் மாட்டல் வந்து போடணும். பெரிய பாப்பாவுக்கு சைடு கொண்ட சாரீ, கண்டாங்கி சாரீ அந்த மாதிரி கட்டுறதுனால போடணும். அதனால் இல்லாத மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவ்வளோவா கிடைக்கல ஜிமிக்கு. சின்ன பாப்பாவுக்கு வந்து பெருசாக தான் இருக்குது, அது காதுக்கு வலிக்கும் இல்லையா, லைட்டாக தொங்கணும்னு சொன்னாங்களாம். அதனால் கொஞ்சம் தொங்குற மாதிரி சின்ன ஜிமிக்கியாக பார்த்தேன், கிடைக்கல. எங்கள் ஊர் தேர் தரிசன கடைன்னா ஜிமிக்கியெல்லாம் சூப்பராக கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி அதெல்லாம் இங்கே வாங்குறது கிடையாது. இப்போ அவசரத்துக்கு நமக்கு வாங்கி தான் ஆகணும்னு வந்தால், நமக்கு தீபாவளி முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸ்டாக் அவ்வளோவா எல்லாமே காலியாக இருக்கிறது மட்டும்தான் காமிச்சாங்க. இது மீஷோவில் வாங்கினது, சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு தோடு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. வரும்போதே ஒரு தோடு தான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. பட்டுப்பாவோட செட் அந்த மாதிரி ட்ரெஸ்க்கில் இந்த இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வந்து சூட் ஆகுது. கலராக மல்டி கலர்ஸ் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து கோதுமை வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் மாவு வந்து காமிக்கிறேன். நம்மளோட மல்டிகிரெயின்ஸ் மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.